முழுவதும் அவர் கிருபையே, முழுவதும் அவர் கிருபையே. அந்த கிருபையை சார்ந்து கொள்ளும் போது, அந்த கிருபைக்கு நன்றியா இருக்கும் போது, இன்னும் அடுத்த ஸ்டெப் உங்களை இந்த மாதத்துல கொண்டு போவார். நன்றி சொல்லி பாடுவோமா? நானும் என் வீட்டார் அனைவரும் சொல்லுங்க. நானும் என் வீட்டார் அனைவரும், நானும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். நீங்க கொஞ்சத்துல நன்றி சொல்லுங்க. இப்ப இருக்கிற கிருபைக்கு, சமாதானத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஓயாம நன்றி சொல்ல இன்னும் இந்த 8வது மாதத்துல அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வார். நாம் பாடுவோம். அல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. praise the Lord. Hallelujah. 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 Thank you Lord. ஒரு கரு போல காத்தீரே, நன்றி ஐயா. சபையில் அன்பு கூர்ந்து, ஓ ஹல்லேலூயா, நம்மளை இதுவரை காத்தவர் இனியும் காக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாம் நன்றி சொல்வோம். மீண்டுமாக, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாம் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே, நன்றி. என்னை சீதையாமல் சுமந்தீரே, நன்றி. ஒரு கரு போல காத்தீரே, நன்றி. என்னை சீதையாமல் சுமந்தீரே, நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. கருப்போல போல சுமந்தீரே, நன்றி. நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒன்றுமே எல்லாம் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. விசுவாசமா பாடுங்களே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி
நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயா. சபையார் அனைவரும் நீங்க இதுவரை செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு, நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் என் நினைவா இருப்பவர். சொல்லுவோமா சேர்ந்து? நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. கர்த்தர் சமூகத்திலே வந்து நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோ. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஆமென். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திர அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே எபினே. நீங்க இந்த வார்த்தையை சொல்லும் போது இதுவரை உதவி செய்தவர் இனியும் இந்த 8வது மாதத்திலேயும் உங்களுக்கு உதவி செய்ய, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் சந்ததிக்கு, சபையின் காரியங்கள்ல உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமத்துக்குள்ள வல்லமை உண்டு. நெய்வா இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி. நன்றியுள்ள ஆவினால நிரப்புவீராக. இதுவரை நன்மை செய்தவரே, இதுவரை உதவி செய்தவரே, உமக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக, நினைத்து நினைத்து நீ செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கத்தக்கதாக. நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி
நன்றி நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே சொல்லுவோமா மாலை வேளையில? நேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேஸ் எங்க நினைவாகும், குடும்பத்தின் நினைவாகும், சபையாரின் நினைவாக இருக்கிறவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஆமென். நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்ல. மீண்டுமாக நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. நானும் நீங்க பாடவே என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் சபையார் எல்லாரும் பாடலாம். ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. இந்த 7 மாத அளவுக்கும் ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. எங்கள் குடும்பங்களை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே,
உள்ளத்தினாலத்துல சொல்லுங்களேன், நன்றி நன்றி. இனிமே செய்ய போற நன்மைகளுக்காக, கொடுக்க போற ஈவுகளுக்காக, சமாதானத்துக்காக, விடுதலைக்காக, வாழ்வுக்காக, ஆத்துமாக்களுக்காக அப்படியே விசுவாசமா நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். மீண்டுமாக, நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஓயாம பலவீனம், ஓயாமல் பிரச்சனைகள், பாடுகள் இருக்கா, ஓயாமல் துதிங்க, ஓயாம நன்றி சொல்லுங்க, ஓயாமல் அவரை மகிமைப்படுத்துங்க. சங்கீதக்காரன் தாவீது ஓயாமல், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஓ, சங்கீதக்காரன் தாவீதுக்கு எத்தனையோ பாடுகள், ஆனா ஒன்னே ஒண்ணு, அவர் நோக்கம் என்ன வச்சு, அவர் கொடுத்த அபிஷேகம், அவர் கொடுத்த அழைப்பு, அவர் கொடுத்த தரிசனம். நிச்சயம் என் மூலம் ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன். நான் தாவீது என்ன நினைச்சார்னா, ஆண்டவருக்கு நான் ஒரு வீடை கட்டணும். ஆனா ஆண்டவர் முந்திக்கிட்டார், உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன். முன்னாடியோ வீட்டை கட்டி கொடுத்தார். தாவீதுக்கு அவ்வளவு ஆசை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சபை, ஆராதனை, ஐக்கியம், சபையில வந்து கர்த்தரை பாடணும், இசைகளோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அவருக்கு நல்ல ஆலயத்தை அழகா கட்டி, ஓ, அவரை மகிமைப்படுத்தி துதிக்கணும். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த என்ன ஆடுகளுக்கு பின்னாடி கிடந்த என்ன தூக்குனாரே. ஓ, அந்த தரிசனத்துக்கு விரோதமாக, ஓ, எத்தனையோ பாடுகள் வரலாம், எத்தனையோ தோல்விகள் வரலாம், துக்கங்கள் வரலாம். ஆனா என்ன அழைச்சவர், எனக்கு கொடுத்த, என்னை அபிஷேகித்தவர், என்ன நிச்சயம் அவர் கைவிட மாட்டார்னு சொல்லி தாவீது தன்னை தேற்றி கொண்டு துதித்து 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 கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு ஏராளம் பொன்னும் வெள்ளியும் வைரமும் ஏராளம் வந்து குவிஞ்சது. இதெல்லாம் ஆலயத்துக்காக, என் தேவனுடைய வீட்டுக்காக துதிக்க 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 ஆண்டவர் ஏராள நன்மைகளை கொடுத்தார். ஓ, எல்லாம் அவருக்காக பாருங்க. ஆண்டவர் முந்தி தாவீதுக்கு வீடை கட்டி கொடுத்தாரு. தாவீதுக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கு, அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு மனசே இல்லை. அப்பாவால மறக்கப்பட்டிருந்தேன், எல்லாரால மடக்கப்பட்டிருந்தேன், சகோதரால கைவிடப்பட்டிருந்தேன், நான் வனாந்தரத்துல கிடந்தேன். சிங்கம் ஒரு விச வந்துச்சு, கரடி ஒரு விச கொல்ல வந்துச்சு, அதுல எல்லாம் என்ன பாதுகாத்தார். சிங்காசனத்தை கொண்டு வந்தாரே, இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறாரு. ஓ ஓ, ஆனா தேவனுடைய பெட்டிய கூடாரத்துக்குள்ள இருக்குது, நான் எப்படி நான் தூங்குவேன்? தேவனுடைய வீடு, இரவெல்லாம் தேவனுடைய வீடு, தேவ பிரசன்னம், சபை ஐக்கியம், வாழ்வது ஒரே ஒரு நோக்கம். நம்மளை ஆண்டவர் படைத்தது ஒரே ஒரு நோக்கம், அவருக்காக. இந்த ஊழியத்திலே கர்த்தர் கொடுத்த தரிசனம், அநேக ஆத்துமாக்கள் குடும்பமாக வந்து அவரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாக, சுகமாக, வெற்றியாக, ஓ, அவரை ஆராதிக்க திரளாய் வரத்தக்கதாக, இந்த ஊழியத்தின் தரிசனம் நிறைவேறத்தக்கதாக, இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் கொடுத்த தரிசனம், ஓ, ஆலயத்திலே நிறைவேறத்தக்கதாக, நீங்க தேவனுடைய வீட்டின் மேல வாஞ்சியா தேடுறப்ப, ஆசையாதுக்காக பிரயாசப்படுறப்ப, ஆண்டவர் உங்க வீட்டின் மேல ஆசையா விசாரிப்பாரு. உங்க காரியங்கள ஆசையாக, ஓ ஹால, இரவெல்லாம் மூச்செல்லாம் நினைவெல்லாம் அவருக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய வீட்டுக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓலாரா பாபா, என்ன அப்படி மாற்றுங்கப்பா. ஓ, என்ன அழைத்தவர் உண்மை இல்லவர். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்தரிப்போமா. ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறார். ஊழியத்துல கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை, திட்டத்தையும் நோக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் இந்த மாதத்துல நிறைவேற ஆண்டவர் சமூகத்துல ஸ்தோத்தரிப்போமா.
ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த ஆலயத்தின் பேர்ல இருக்கிற வாஞ்சிய, ஆலயத்தின் பேர்ல இருக்கிற ஆசைய தாவீது தன் மகனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. சாலமோனுக்கும் அந்த ஆலயத்தின் பேர்ல அவ்வளோ வாஞ்ச. அதுக்கு கட்டி பிரதிஷ்டை பண்ணப்படுறப்ப 1,20,000 ஆடுகளை அடிச்சு அத பலியாக பாருங்க. அவ்வளோ ஆசை, என் தேவனுக்கு ஏதாவது செய்யணும். ஓ, சின்ன பையனா இருந்த எனக்கு இவ்வளோ பெரிய பொசிஷனை கொடுத்தாரு, இவ்வளோ ஞானத்தை கொடுத்தாரு. எத்தனையோ பிரச்சனை அவர்கிட்ட வருது சாலமோனு கிட்ட. சாலமோனுக்கு தெரியல இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது, புரியல. ஆண்டவர்கிட்ட கேட்கிறார் இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு, எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, எனக்கு ஞானத்தை தாங்க. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க இந்த சாலமோனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். உங்களுக்கும் ஆண்டவர் தருவார். இந்த மாதத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன குறிச்சு வச்சிருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற இந்த வெளிப்பாடை தாங்கப்பா, இந்த அறிவை தாங்க. ஓ, நான் என் மாம்சத்தின்படி எதுவும் செய்யாதபடி உங்க வார்த்தையோடு உங்க வசனத்தோடு ஓ ஹல்லேலூயா நான் இணைந்து பிரயாசப்பட கிருபை தாங்கப்பா. ஓலாரா பாபா பாபா பா. ஆண்டவர் அடுத்து சொல்றார், நீங்களே தேவனுடைய ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள அவர் உலாவுகிறார். ஓ, இந்த ஆலயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். ஓலாரா பா ஷபலாரா பாபா பா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க எல்லாரும் நன்றி செலுத்துங்களே, ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. இந்த 7 மாதம் வரைக்கும் நடத்தினீங்களப்பா, உமக்கு கொடா கொடி நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஓ ஹல்லேலூயா. இந்த 8வது மாதத்துல ஆண்டவரே உங்க கிருபையை இன்னும் எனக்கு தர்றதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னால ஒன்றும் செய்ய முடியாது, ஆனா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையால, உங்களுடைய பலத்தினால, உங்களுடைய ஞானத்தினால, உங்க அறிவினால எல்லாம் நிறைவேற்றத்தக்கதாக எனக்கு இன்னும் கிருபை தருவீராக. சொல்லுங்க, இன்னும் பலனை தாங்க, இன்னும் ஆற்றலை தாங்க, உங்க அப்பா இரக்கத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா சொல்லி நன்றி செலுத்துவோமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க சபையாக நாங்க நன்றி செலுத்தணும்ப்பா. ஆத்துமாக்கள் நாளுக்கு நாள் ஆண்டவரே ஆலயத்துல வந்து பெருகத்தக்கதாக, ஊழியத்துல கத்தர் கொடுத்த தரிசனம், ஊழியருக்கு கத்தர் கொடுத்த தரிசனம் அப்பா நிறைவேறத்தக்கதாக, ஊழியரோடு இணைந்து அந்த தரிசனத்துக்கு ஏதுவாக ஓ ஒவ்வொருவரும் இணைந்து பிரயாசப்படத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. ஆலயத்தின் பேர்ல, ஊழியத்தின் பேர்ல பிரயாசம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தனித்தனியாக விசாரிக்கிறதற்காக நன்றி. 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. அதோட மட்டுமல்ல, ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார், ஆண்டவருடைய கண்களும் இருதயமும் இங்க என்னாலும் இருக்குமா சொல்றாரு. ஆண்டோடைய கண்களும் ஆண்டோடைய இருதயமும் இங்கேயே இருக்கான். ஓ ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்துல நீங்க எதுக்கெல்லாம் நன்றி செலுத்துறீங்க, எதுக்கெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல மன்றாடுறீங்க, துதிக்கிறீங்க, ஓ அதெல்லாம் ஆண்டவர் எல்லா ஜெபத்துக்கும் அப்படியே பதிலை தருவார். ஹல்லேலூயா. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒவ்வொரு ஆத்துமாக்களை குடும்பங்களையும் ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே எங்க நினைவாக, எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. சபையாரை எங்களையும் ஊழியரை ஊழியர் குடும்பத்தை நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஒரு கருப்போல
சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். 8வது மாதத்துல ஒரு தீர்மானத்தோடு, நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஞானிகள் மத்தியில் வைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில், ஞானிகள் மத்தியில் சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவை கொடுத்து என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே, இது கிருபையே இல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே, வேறொன்றும் இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவனே. எபினேசரே, எபினேசர். சொல்லுமா, என் நினைவாக, என் நினைவாக. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அதற்கு மேலாக நம் குடும்பத்தை நம்மை நினைக்கிறவர். நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல கருப்போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல். திரளான ஆத்துமாக்களாக இன்னும் அநேக புதிய புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு திரளா இந்த ஆலயத்திலே, இந்த தேவனுடைய வீட்டிலே, இந்த ரகபோத்திலே வந்து நன்றி சொல்லத்தக்கதாக, கர்த்தர் கொடுத்த தரிசனம் இந்த ஊழியத்திலே நிறைவேறத்தக்கதாக காத்தீரே நன்றி. என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. ஆண்டவர்ட்ட சொல்லிருங்களே, நன்றி. இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு, துதிகளுக்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. அவருடைய கண்களும் இருதயம் என்னாலும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. சொல்லுங்க, ஒன்றுமே இல்லாமல், ஒண்ணுமே இல்லையா ஆண்டவர் சமூகத்துல? யாக்கோபு வெறும் கையுமாய் கோலுமாய் போறப்ப ஒரு பொருத்தனை பண்றாரு. நான் நிறைய பரிவாரத்தோட வர்றப்ப இந்த தூணு அதுக்கு அபிஷேகம் செய்து ஆண்டவருக்கு பொருத்தனை பண்றாரு. அவருக்கு பலி செலுத்தணும்னு வேண்டிக் கொள்றாரு. அப்ப சொல்றாரு, தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்லன்னு சொல்றாரு. ஓ ஹல்லேலூயா. அது போல
இன்னைக்கு வெறுமையா இருக்கலாம். ஆண்டவர் பரிவாரங்களை தந்து ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. இது தேவனுடைய வீடே அல்லாமல் இது வேறொன்றும் அல்ல. இது பெத்தேலாக நீங்க துதிக்க துதிக்க ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்தைப்பா சொல்றாரு, இது நான் விரும்பின இடம், நான் விரும்பினபடியால் நான் இங்க தங்குவேன், இதை வாசம் பண்ணுவேன். ஆலயத்துக்காக வைராக்கியமா எழும்புகிறவர், தேவ சபையில தேவன் எழுந்தருளுகிறவர். ஓ ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்காக எழுந்தருளுகிறவர். ஓ ஓலா ராபா ஷபா ராபா பாபா ஓலா ராபா. அந்த மாதத்துல நீங்க எதுக்காக ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறீங்க, எதற்காக நீங்க மன்றாடுறீங்க, நிச்சயமா உங்க ஜெபத்தை கேட்பார். நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, எபனேசரேன்னு கூப்பிடுங்க. வேலையா, எதிர்காலமா, திருமண காரியங்களா, குடும்ப சமாதானமா, ஓ விடுதலையா, வெற்றியா, வாழ்வா, மேன்மையா, ஐஸ்வர்யமா, ஓ ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். சிருஷ்டிகர்த்தர் உருவாக்கி கொடுப்பார். அறியாததும் எட்டாதமான புதிய துவக்கத்தை, புதிய காரியத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. பழசியே நினைச்சு கவலைப்படாதீங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம். வனாந்தரத்திலே வழிகளையும் அகாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குறவர். ஷபால ரக்க தராராபா லீபாராபா ஷபாராபா. அவரை சார்ந்து கொள்வோம், உடைய வார்த்தையை சார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ரம்திரே க்ரோ க்ரோ. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தை நீர் அழைத்து ரட்சித்ததற்குரிய நோக்கம், தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. இந்த ஊழியத்திலே ஆண்டவரே, ஊழியருக்கு இந்த ஊழியத்திலே கொடுத்த தரிசனம் நிறைவேறுவதாக. திரள் திரளான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்போமா. ஓலா ராபா ஷாபா ராபா கதரா ராபா லீபா ராபா பாபா. இந்த தேவனுடைய வீட்டுக்காக, இந்த தேவனுடைய ஆலயத்துக்காக, ஓ ஆத்துமாக்களுக்காக நீங்க அப்படி ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட நான் அதை மறக்க மாட்டேன். ஓலா ராபா ஷாபா பாபா. நீங்க பிரயாசம் எடுக்கிற ஒவ்வொன்றையும் மறக்க மாட்டாரு, உங்களை விசாரிப்பாரு. தாவீது ஆண்டவருக்கு சொல்றாரு, நான் உங்களுக்கு வீடு கட்டுறேன்ப்பா, உங்களுக்கு ஆலயத்தை கட்டுறேன். ஆனா ஆண்டவர் முந்தி சொல்றாரு, உனக்கு நான் வீட்டை கட்டுறேன். ஓலா ராபா ஷாபா லா ராபா பாபா ஓலா ராபா பாபா. ஓ தேவனுடைய வீடு ஜெபத்தினால கட்டப்பட, தேவனுடைய வீடு அவருடைய மகிமையால கட்டப்படத்தக்கதாக, இந்த இடத்துல தேவ மகிமை இறங்கத்தக்கதாக, இந்த ஸ்தலம் எங்கும் தேவ பிரசனம் இறங்கத்தக்கதாக, இங்கிருந்து கர்த்தருடைய நன்மைகள் குடும்பத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக. ஷபாலா ராபா பாபா பாபா. இங்கிருந்து ஒவ்வொரு குடும்பமும் வாழ்ந்து சுகமாய் இருக்கத்தக்கதாக, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி நன்றி நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும்
என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உயிரை கொடுத்து, உயிரே கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்ல, ஒரே பேரான குமாரனே நமக்காக கொடுத்தவர். ஏன்னா சபையின் மேல வச்ச அன்பு, இந்த திருச்சபைக்குள்ள வருகிற ஒவ்வொருவர் மேல வைத்த அன்பு ஒருவேளை பழைய நிலையில எப்படி இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் அன்போடு கிறிஸ்து நமக்கு காட்டின அந்த இரக்கத்தை நாம் உணர்ந்தவர்களாக, அன்பை உணர்ந்தவர்களாக சபையிலே வந்து அவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, சபையில வருகிற ஒவ்வொருவரையும் அவர் அன்பு கூர்ந்து கரை திரையற்ற பரிசுத்தமான பிழையற்றதுமான சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளும்படியாக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த பந்தி. ஆண்டவர் அதை செய்யும்படி சொல்லுகிறார். என்னை நினைவு கூறும்படி அதை செய்யுங்கள். அந்த பந்தியிலே நம்ம அபாத்திரமாய் அல்ல, குறைவோடு அல்ல, குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஒப்புரவாகி கொண்டு ஹல்லேலூயா, இவ்வளவாக என்னில் அன்பு கூர்ந்தீரே அப்பா. இந்த பந்திக்கு முன்பாக நம்மளை சரி செய்து கொண்டு ஹல்லேலூயா, எனக்கு உங்க கிருபை தாங்கப்பா, இந்த மன்னிக்கிற கிருபையை தாங்க, உங்க பரிசுத்தமாய் வாழ கிருபையை தாங்க. இன்னும் ஒருவேளை அந்த அனுபவத்துல அந்த ஞானஸ்தானம் அந்த அனுபவத்துக்குள்ள வரலன்னா நான் மறுபடியும் பிறக்க என்னை ஆயத்தப்படுத்துங்க, நான் ஒப்பு கொடுக்க என்னை ஆயத்தப்படுத்துங்க, புது சிருஷ்டியாய் உமக்காக ஜீவிக்க என்னை ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஷபலா ராபா பாபா, உடைய கல்வாரியை நோக்கி பார்ப்போமா. ஷபலா ராபா பாபா, அதை நிதானித்து அதிலே பங்கு கொள்ளத்தக்கதாக நிதானித்து ஓலா ராபா கடா 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 ஷாகா கடா கடா ஓடா பாபா பாபா பாபா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அந்த பந்திக்காக, திருவிருந்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாருங்க, சீசர்கள்லாம் அந்த டேபிள்ல இருக்கிறப்ப ஆண்டவர் பாருங்க ஒரு ஊழியக்காரரை போல தன்னுடைய சேலையை எடுத்து, வேற யாராவது அதை செய்யன்னு சொன்னா கூட சீசர்கள் ஒருத்தரும் 12 பேர்ல ஒருத்தர் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா தம்மை தாமே அவர் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படி. ஹல்லேலூயா. என்ன செய்யறாருன்னா அவருடைய சேலையை பாருங்க, அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், சீசருடைய கால்களை கழுவுகிறார். பேதுரு சொல்றார், என்ன ஆண்டவரே என் காலை போய் கழுவுறீங்க? ஆண்டவர் சொல்றார், உன் காலை கழுவலன்னா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை. அவர் அந்த பேதுரு தான், பேதுரு நிருபத்துல எழுதுறார், கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாரும் பங்காளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு ஆண்டவரே, அந்த பந்தியில டேபிள்ல சொல்றாரு, ஆண்டவரே நீங்க எங்க காலை கழுவாட்டினா காலை கழுவுறீங்க அப்படின்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, காலை கழுவாட்டினா என்னிடத்துல உன்னை பங்கு இல்லைன்னு சொல்றப்ப காலை மட்டும் இல்லப்பா தலையையும் கழுவுங்க. ஹல்லேலூயா. தன்னுடைய சேலையால எடுத்து ஒவ்வொருடைய கால்களையும் கழுவி தொடக்கிறார். யூதாசு, காட்டி கொடுத்த யூதாசு பாருங்க, அவரோடு இருந்தவன், அவனுக்கு தான் ட்ரெஷர், முக்கியமான பொறுப்பை கொடுத்தார். ஆனா முத்தத்தினால சிநேகிதனே சிநேகிதனே திரும்ப திரும்ப சொல்றாரு, திரும்ப திரும்ப வாய்ப்பு தர்றாரு. ஹல்லேலூயா. பலவிதமா அன்பின் முத்தங்கள்னால அந்த ஆத்மா கூட கெட்டு போயிடக்கூடாதே. ராபா பாபா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், ஆனா கேட்டின் மகன் கெட்டு போனானே அன்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவருடைய ஆசை ஒருவரும் கெட்டு போக கூடாது, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாக நமக்கு முன்மாதிரியாக அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி
ஷாபா பாபா பாபா. இந்த பந்தி எடுக்கிறப்ப இந்த கிறிஸ்துவின் அன்போடு கூட இந்த அன்பினால என்ன நிரப்புங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்போம்மா, இந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள பெருகட்டப்பா. இந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள பெருகுவதாக. இந்த அன்புனால நிரம்பும் போது நாமவே ஜெபிக்கத்தக்கதாக, இந்த சத்தியத்துக்குள்ள காரியங்களை வாசித்ததை கை கொள்ளத்தக்கதாக என்று சொன்னால் அவர் சபையில அன்பு கூர்ந்து சபையை நேசிக்கிறார். ஓ, ஆண்டவர் சபையின் மேல வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். ஓ, நாமும் கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்து அவரை இன்னும் கிட்டி சேரத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா. அந்த பந்திக்காக நாங்களுமே மனதார நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓரா பாக்கா தாரா சபையாரை ஆயத்தப்படுத்துவீராக. குறைகள் எல்லாம் ரத்தத்தினால கழுவுவீராக. கரை திரையற்ற பரிசுத்தமுள்ள மனவாட்டி சபையாக ஓரா பாகா பாபா நீர் ஆயத்தப்படுத்துகிறதற்காக நன்றி. ஸ்தோத்தரிப்போமா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா ஏசப்பா, நன்றியப்பா. இந்த திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த இடம் ரகபோத்தாக மாறட்டும், இது தேவனுடைய வீடாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாம மகிமைக்காக ராஜ்யத்தின் வேலைக்காக இந்த இடத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, இறங்குவதாக சொல்லுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா. இயேசுவின் நாமத்தினால் அந்த 8வது மாதத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்கள் நிறைவேறுவதாக. பிள்ளைகள் வாழ்விலே, படிப்பிலே, வேலையிலே, எதிர்காலத்திலே, கற்பக்கணியிலே, குடும்ப சமாதானத்திலே, விடுதலையிலே, எல்லாம் மேன்மையிலே அப்பா ஆண்டவரே ஆசீர்வாதத்திலே பெருகத்தக்கதாக, புதிய புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக, இந்த பட்டணத்திலே திரளான ஜனங்கள் எல்லாம் ஃபுல்லாகத்தக்கதாக கரங்களை வைத்து ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம், எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா. அந்த காலை மாலை 2 ஆராதனை இந்த இடமெல்லாம் ஃபுல்லாகத்தக்கதாக, நிரம்பத்தக்கதாக. ஓ, என்று சொன்னால் கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார். ஓ, அன்பு கூர்ந்து பிற ஆத்துமாக்களை நடத்தத்தக்கதாக, அன்பு கூர்ந்து பிறரையும் அழைத்து கொண்டு வரத்தக்கதாக. ஆண்டவர்ல நீங்க அன்பு கூர்ந்து அவருக்காக பிரயாசப்படும் போது ஆண்டவர் உங்களையும் நேசித்து அவரை நீங்க கனம் பண்ணும் போது நிச்சயமாக உங்களையும் கனம் பண்ண ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சீதையா சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சீதையா சுமந்தீரே நன்றி. நன்றியப்பா, நன்றியப்பா. என்னை அழைத்தவரே, என்னை ரட்சித்தவரே, என்னை இதுவரை ஆதரித்தவரே, என்னை வச்சு ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறீங்கப்பா. பேரண்ட்ஸ், குடும்பத்தின் மேல, பிள்ளைகள் மேல பெரிய ட்ரீம் வச்சிருப்பாரு. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கும் மேலாக ஒரு தரிசனத்தை வச்சு உங்களை அதனாலதான் அழைச்சாரு, உங்களை ரட்சித்திருக்கிறார். ஊழியத்துல அவர் தரிசனத்தை தந்திருக்கிறார். இந்த தரிசனத்துக்கு இணைந்து நாங்கள் செயல்படத்தக்கதாக, ஒரு மனமாய் இணைந்து செயல்படத்தக்கதாக, குடும்பமாய் ஒரு மனமாய் எழும்பத்தக்கதாக, இந்த இடமெல்லாம் தேவ பிரசன்ன நிரம்பத்தக்கதாக, இந்த ஊழியத்துல இந்த தரிசன பங்காளர்களை ஓ ஹல்லேலூயா நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த ஊழியத்துல இணைந்து ஜெபிக்கிறவர்களை, பிரயாசப்படுக்கிறவர்களை, கொடுக்கிறவர்களை, தசமபாகத்தினாலும் பொருளாலும் பொருத்தனைகளினாலும் ஜெபத்தினாலும் தாங்குகிறவர்களை, உற்சாகப்படுத்துகிறவர்களை ஓ ஹல்லேலூயா கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சொன்னோமா, தரிசன பங்காளர்களை ஆசீர்வதிப்பீராக, விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஓ ஹல்லேலூயா நீர் கொடுத்த தரிசனம் ஊழியத்திலே நிறைவேறுவதாக. எங்களை குறித்து, எங்கள் குடும்பத்தை குறித்த தரிசனம், என்னை குறித்து கொடுத்த தரிசனம் சொல்லுங்க ஆண்டவரே, நிறைவேறட்டும், நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா.
சொல்லு. நிறைவேறுகிறதற்காக நன்றி. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவன் நீதானே. சொல்லுமா. தரிசனம் தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவன் நீதானே. தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அழைத்தவர், அவர் உண்மை இல்லவர். சொல்லுங்க, என்ன அழைத்தவர். உங்களை சாதாரணமா இப்படியா இருக்கிறதுக்கு ரட்சிக்கல, உங்களை குறிச்சு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இந்த தரிசனத்துக்கு ஏதுவாக என் சிந்தனையை மாத்துங்கப்பா, என் இருதயத்தை மாற்றுங்க. ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய நினைவு என் நினைவா மாறட்டப்பா. ஆண்டவர்ட்ட கேளுங்களேன், உங்க நினைவு என் நினைவா மாறட்டும், உங்க சிந்தை என் சிந்தையாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஏசப்பா, உங்க சாயலாய் நான் மாற என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குது, அது மாதிரி என் நினைவு அவ்வளோ அதிகமா இருக்கு. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அந்த பூமியை நினைத்து அதில் புல் இதெல்லாம் முளைச்சு, ஓ பாருங்க, அது அப்படியே அழகா பலன் கொடுக்குது. அதுபோல அவருடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையா திரும்பாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம், ஓ அது நிச்சயம் நிறைவேறும். அது அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்குது, அவருடைய வல்லமைக்குள்ள இருக்குது. ஓ ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஓ விசுவாசிச்சு முன்னேறீங்களோ, பிரயாசப்படுறீங்களோ, தரிசனம் இருக்கு, ஆண்டவர் வார்த்தை இருக்கு அப்படின்னு நம்ம சும்மா இல்ல, அதுக்கு கொஞ்சம் பிரயாசப்படணும், அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஓ தேவனுடைய ஓ வார்த்தை இருதயத்துல வைத்து அதிலே வாயிலே சொல்லி அது மட்டுமல்ல, அதை அப்படியே நம்முடைய செயலாக அதை கடைபிடித்து அதன்படி நடந்து நம்முடைய வாழ்க்கையில அதை கை கொண்டு, ஓ ஹல்லேலூயா. ஓலரா பாபா 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 பா. எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. ஆண்டவர் சமூகத்துல கேட்போமா, இந்த கிருபையை தாங்கப்பா, பலனை தாங்க, ஜெபிக்க இன்னும் கிருபையை தாங்க, சாட்சியாவால இன்னும் கிருபையை தாங்க, குடும்பத்துல நான் வெற்றியா எழும்ப கிருபையை தாங்க, பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கத்தக்கதாக, பிசாசுடைய தந்திரங்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக. எபேசியர் நம்ம வாசிக்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, விரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு ஆண்டவரே சொல்லிட்டாரு, போராட்டம் உண்டு. அப்ப அதுக்கு சொல்யூஷன் சொல்றாரு, தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்க இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஓ ஹல்லேலூயா. வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தலைச்சீராவை அணிந்து கொண்டு, ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை அணிந்து கொண்டு, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டு, ஓ சத்தியம் என்னும் கச்சையை கட்டிக்கொண்டு, ஓ வெறுமையாயிராமல், ஓ கர்த்தருடைய வார்த்தையோடு ஜெபத்தோடு துதியோடு, ஓலா ரபா ஷபா ரகதர ரபா பாபா பாபா. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு அது தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு அது தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை
கர்த்தருடைய துதி, கர்த்தருடைய ஆராதனை, சபை ஐக்கியம், கர்த்தரை தேடுகிற காரியங்கள், கர்த்தருக்காக நீங்க பிரயாசப்படுகிறது, இதெல்லாம் ஆவிக்கு ஏற்றபடி நீங்க எழும்பத்தக்கதாக சர்வாயுத வர்க்கம் என்பது அதுதான். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த வார்த்தையினால எனக்கு கிருபைதாங்கப்பா. உங்க வார்த்தையை இன்னும் பற்றிக்கொள்ள எனக்கு கிருபைதாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஏசப்பா எனக்கு உங்க பலனை தாங்க, உங்க கிருபையை தாங்க. வசனத்தை நம்ம வாசிச்சு மறுபடியும் ஜெபிக்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16வது வசனம். அதுக்கு முன்னாடி 14வது வசனத்தை வாசித்துருவோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். 16வது வசனம். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் சொல்லுமா தங்களை தாழ்த்தி, சொல்லுமா தங்களை தாழ்த்தி. ஹல்லேலூயா. யாருக்கு முன்னாடி தாழ்த்துறோம்னா என் ஆண்டவருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு முன்பாக அவருடைய பிரசன்னத்திலே வந்து நம்மளை தாழ்த்தி, அது அடுத்து என்னன்னா சொல்லுங்க, தாழ்த்தி அடுத்து என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வீட்டை சொல்றாரு, இந்த என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் என்ன வீடாது? ஜெப வீடு எனப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஜெப வீட்டுக்குள்ள வர்றவங்களை ஆண்டவர் சொல்றாரு, என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். இந்த ஜெப வீட்டுல கர்த்தருடைய ஆராதனை இருக்கும், துதி இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். ஓ கர்த்தர் அதுல எழுந்தருளுவார், பிசாசின் கிரியைகளை அழித்து போடுவார். அதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு, ஜெபம் பண்ணி. அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என் முகத்தை தேடி. சொல்லுவோமா, என் முகத்தை தேடி. அப்ப தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா நீங்க யாரை பார்க்குறீங்க? கர்த்தருடைய முகம். கர்த்தருடைய முகத்தை எப்படி பார்க்கலாம்? பாட்டு மூலம் பார்க்கலாம், வேதத்தை வாசிக்கும் போது, ஊழியர் மூலம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது, அதுதான் தேவ பிரசன்னம். அதான் என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது ஆண்டவர் நமக்கு சொல்லுவார், இதெல்லாம் தவறு, இதை செய்யாத, இதை இப்படி செய், இப்படி பேசு, இப்படி பேசாத, இந்த மாதிரி தான் டெசிஷன் எடுக்கணும், இந்த காரியங்களை இப்படி செய்யணும், நம்ம இப்படி வாழணும், இப்படி குடும்பத்தை நடத்தணும், அவருக்காக இப்படி நம் சாட்சியாக ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுவார். என் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு சொல்லுங்க, திரும்பினால். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, அவரண்டை திரும்புகிறதற்கு இந்த ஆலயத்துல தேவ சமூகத்துக்கு ஓடி வருகிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, ஆண்டவர் என்ன செய்யறாராம்? அதை கேட்கிறாராம். அப்ப கேட்கிறாராம், நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து. ஒருவேளை குறைவுகள் இருக்கலாம். இந்த பந்தி என்பது அதுதான் பாருங்க, அந்த பந்திக்காக நன்றி சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பந்திக்காக ஆண்டவரை துதித்து, ஓ அவருடைய சரீரத்துக்காக, அவருடைய பாருங்க இரத்தத்துக்காக நன்றி சொல்லி, அதை நிதானித்து. சொல்லுமா, நிதானித்து.
நிதானித்துனா படபடன்னு அவசரமா இல்ல, நிதானித்து. அதுக்கு தான் இந்த ஜெப வேலைகளை நம்ம ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறோம். அதிலே நாம் சரி செய்ய வேண்டியவர்களை சரி செய்து கொண்டு அவருடைய மீட்பை எண்ணி துதித்து, பாருங்க, கர்த்தர் எனக்காக கல்வாரியிலே யாவற்றையும் அவர் செய்து வைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு, அது மட்டுமல்ல அபாத்திரமாய் அல்ல, அதை கனத்துக்குரியதாக எண்ணி, ஓ தேவ சமூகத்திலே நாம் அப்படியாக துதித்தலோடு அதை எடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாராம், அவர்கள் தேசத்துக்கு, சொல்லுங்க, தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஷேமம்னா என்னன்னா, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். 8வது மாதத்துல, இந்த மாதத்துல. ஹல்லேலூயா. 7 மாதமும் அது பரிபூர்ணம். அந்த பரிபூர்ணமான காரியங்கள் முடிந்து 8வது ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே துவங்கத்தக்கதாக நீங்க இன்னும் ஆண்டவர் அண்ட கிட்டி சேர, இந்த மாதத்துல இன்னும் அவரை தேட, சபை ஐக்கியத்திலே, சபை கூடி வருதலே, சேர்ந்து ஜெபிக்கிற காரியங்களே, நன்றி செலுத்துகிற காரியங்களே, குடும்பத்தை நடத்துகிற காரியங்களே, பிற ஆத்துமாக்களுக்கு கர்த்தரை சொல்லி அவரை நடத்துகிற காரியங்களே இன்னும் பிரயாசப்படத்தக்கதாக 15வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்களையும் செவிகளையும் எங்க இருக்குன்னு போடப்பட்டிருக்கு. ஸ்பெசிஃபிக்கா அது ஆலயத்துல தான் இருக்கு. அதுல சொல்லப்பட்ட இந்த ஸ்தலத்திலே நம்ம இண்டிவிஜுவலா தனியா ஜெபிப்போம், நல்லது. குடும்பமா ஜெபிப்போம், நல்லது. ஆனா சபை கூடி வருகிறதுலே, ஆலயத்துல வந்து தேவனுடைய ஆலயத்துக்காக, நீங்க தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம், சபை ஐக்கியம், இதுல எவ்வளோ பிரயாசப்பட்டு அதுல நீங்க எவ்வளோ கவனமாக அதில் கர்த்தர் சமூகத்தில் பயபக்தியோடு இருக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அதிகமாக உங்க வீட்டில், உங்க பிள்ளைகள்ல, உங்க குடும்ப காரியத்துல எல்லாவற்றிலும் ஆண்டவர் அதை அதிகமாக மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார், ஒவ்வொருவருடைய ஜெப விண்ணப்பத்தை கேட்கிறார். அதான் நம்ம ஆராதிக்கிறப்ப அவருடைய செவிகள் கவனிக்கணும்னா நம்ம நல்லா உள்ளத்திலிருந்து மனதார ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. நல்லா யார் பார்க்குறாங்க பார்க்கல, ஏன்னா ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஓ, அவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன், ஃப்ரண்ட் ஆஃப் காட், பயத்தோடு ஆராதனை அப்படின்றப்ப, தேவ சமூகம் அப்படின்றப்ப அவருக்கு கொடுக்குற அந்த கனத்தோடு, ஓ பாருங்க, அப்படியாக நம்ம ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்தில் துதிக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் அவருடைய செவிகள் கவனிக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி. சொல்லுவோமா? என்றென்றைக்கும். சொல்லுங்க, என்றென்றைக்கும். என்றென்றைக்கும். அப்ப இந்த ஆலயம் அப்படின்றது ஐக்கியம். புதிய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். அதே சமயத்துல ஆண்டவர் சொல்றார், பாருங்க, நாளானது சமீபித்து வருகிறபடியினால் ஒருவரை ஒருவர் தேற்றி, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு சபை கூடி வருகிறதை நாம் சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாதிருப்போமாக. ஹல்லேலூயா. என்று சொன்னால் ஃபெல்லோஷிப், ஐக்கியம். சொல்லுங்க, ஐக்கியம். ஏன்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க. ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் தேற்றத்தக்கதாக. சொல்லுங்க, ஒருவரை ஒருவர் தேற்ற. அதனால ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். சபையா சேர்ந்து, ஓ ஹல்லேலூயா. அன்றைய பெந்தேகோஸ்தே நாள்ல அப்படித்தான் இருந்தாங்க. சீசர்களுடைய தொகை நாளுக்கு நாள் பெருகிற்று. அப்ப பாருங்க, அந்த ஊழியத்துல கர்த்தர் ஊழியருக்கு இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல இங்க வச்சிருக்கிறாருன்னா, எத்தனையோ ஊரை ஆண்டவர் காட்டினார். அதுல எழுதி வச்சிருக்கிறாங்க, திருச்சியா, திண்டுக்கல்லா, இல்ல மதுரையா, எங்க போகணும் ஏசப்பா. பாருங்க, எந்த உறவினர்கள் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. கர்த்தர் சொன்னார் திண்டுக்கல் அப்படின்னு, தரிசனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப இந்த திண்டுக்கல்லுக்கு இந்த ஊழியத்தை அழைச்சு தெரிந்தெடுத்து வேறு பிடிச்சு ஊழியரை கொண்டு வந்தா, ஒரு தரிசனத்தை வச்சு அழைச்சிட்டு வந்தாருன்னா நிச்சயம் அந்த தரிசனம் மகிமைக்குரியதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அந்த தரிசனம்ன்றது என்னன்னா, ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்துல, இந்த ஊழியத்துல
தேவ சமூகத்துல வருகிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. அவங்க சந்தோஷமா இருக்கணும், அவங்க மகிழ்ச்சியா இருக்கணும், அவங்க பரிசுத்தமா இருக்கணும், அவங்க குடும்பம் குடும்பமா துதிக்கணும், அவங்க குடும்பம் குடும்பமா ஆண்டவரை தேடணும். ஒரு குடும்பமும் கண்ணீரோட இருக்கக்கூடாது, ஒரு குடும்பமும் வேதனையோட இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் வேறு பிரித்து இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ சாப பிடியில் இருக்கிறவர்கள், எத்தனையோ சூழ்நிலைகளை இருக்கிறவர்கள் பாருங்க, அதுல இருந்து வெளியில வரவே முடியாத சூழ்நிலையில அந்த ஊழியத்தின் பதில ஏராள நன்மைகளை செய்தார். ஒரு சில பகுதியில் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறப்ப இந்த காரியங்களை எப்படி செய்வோம்னு நினைக்கிறப்ப இந்த சிலுவையை நோக்கி பார்ப்போம். கலாத்தியர் 3:13 சிலுவை மரத்தில் எனக்காக சாபமானார். சிலுவை மரத்திலே எனக்காக, எங்க சபையாருக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக, என்னுடைய நல்வாழ்வுக்காக அவர் சாபமானார். சாத்தியமே கிடையாது குழந்தை பிறக்கிறதுக்கு, வருஷம் போய்கிட்டே இருக்குது. ஆனா இந்த வசனத்தை விசுவாசிச்சாங்க, வார்த்தையின் வெளிச்சத்தோட ஜெபிச்சாங்க. கர்த்தர் சாத்தியம் இல்லாததை மாற்றினார், சாத்தியமாக மாற்றினார். ஹல்லேலூயா. அது மாதிரி திருமண காரியங்கள்ல எத்தனை போராட்டங்கள். ஆனா பாருங்க, இந்த கல்வாரியை விசுவாசிச்சு சிலுவை மரத்துல எனக்காக சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு, எல்லா சாபத்திற்கும் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்பதை விசுவாசிச்சாங்க. கர்த்தர் அற்புதமாக சூழ்நிலைகளை மாற்றினார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுல, சுகத்துல, எல்லா காரியங்கள்லையும், குடும்ப சமாதானத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பாருங்க, இந்த தரிசனம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மையை, நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை அதை கவனமாக பிள்ளைகளுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள, நமக்கு தெரிஞ்சவங்களுக்குள்ள கொண்டு போய் அதை பிறருக்கும் கொண்டு செல்லத்தக்கதாக ஆண்டவர் இந்த மாதத்துல அதுக்கு தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். இந்த 8வது மாதத்துல. ஹல்லேலூயா. இந்த 8வது மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். நமக்கு அவருடைய எண்ணம் வானத்தையும் பூமியுமே சிருஷ்டித்தவர், எப்பொழுது உயர்ந்த எண்ணத்துல இருக்கிற தேவன், பெரிய பெரிய நினைவுகளோட, தரிசனத்தோடு எப்படி ஊழியத்துக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரோ அதே போல ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் குறித்து பெரிய தரிசனத்தோட காத்திருக்கிறார், பெரிய ஆசையோடு காத்திருக்கிறார். அந்த தரிசனம் நிறைவேற நம்ம கொஞ்சம் பிரயாசப்படுவோம், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், இன்னும் அவரை துதிப்போம். பிற ஆத்துமாக்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுவோம். சத்தியத்தை அடக்கி வைக்க வேணாம். ஏனென்று சொன்னால் இன்னும் இந்த வருகிற நாட்கள்ல இந்த இடமெல்லாம் எம்டியா இருக்கக்கூடாது, இந்த இடமெல்லாம் நிரம்பணும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. இங்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்கள், இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே பதில் உண்டாகும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் கண்கள் திறந்தவைகளாயிருக்கும், என் செவிகள் கவனிக்கிறவைகளாயிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாக அப்படி செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை, தரிசனத்தை, திட்டத்தை வச்சிருக்கிறார். ஊழியத்தின் தரிசனத்தோடு இணைந்து நீங்களும் செயல்படத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தோடு, ஏதோ நம்ம வாழ்ந்தோம், குடும்பம், பிள்ளை ஒவ்வொரு நிலையில வளர்றாங்க, இல்ல இந்த லெவலுக்கு மேல பெரிய தரிசனத்தோடு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க அதுக்காக ஜெபிக்கிறப்ப, ஆண்டவரே உங்க நாம மகிமைக்காக, அப்படி ஒவ்வொரு காரியத்தை கேளுங்க, உங்க ராஜ்யத்தின் வேலைக்காக, உங்க நாம மகிமைக்காக ஆண்டவர் உங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. உங்க எதிர்காலத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்றி அப்பா, ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவர், இந்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு ஆண்டவரே உங்க கண்கள் திறந்தவைகளா இருக்கிறதே, நன்றி அப்பா. உங்க செவிகள் கவனிக்கிறதா இருக்கிறதே, சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா ஜெபத்துக்கும் பதில் தந்ததுக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துல ஊழியருக்கு, இந்த ஊர்ல நீ அழைத்து கொண்டு வந்த தரிசனம், ஒவ்வொரு குடும்பத்தை ரட்சித்ததுக்குரிய தரிசனம், ஒவ்வொருவரையும் அழைத்ததன் ஆண்டவரே தரிசனம், ஒவ்வொரு குடும்பத்தை குறித்த தரிசனம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக, உங்க ராஜ்யத்தின் மகிமைக்காக
அப்படி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த மாதத்துல உங்க வீட்டுல எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல சமாதானம் உண்டாகும், உங்க வீட்டுல இன்னும் மேன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அவருக்காக பெரிய பெரிய காரியங்களை நிறைவேற்றத்தக்கதாக. ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. நான் இப்படியே ஆடு மேய்ச்சிட்டே நான் அப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிரும். இல்ல இல்ல இல்ல, அவருக்காக பெரிய அரண்மனை கட்டணும், அவருக்காக ஒரு பெரிய வீடை கட்டணும். ஆண்டவர் சொல்றார், முதல்ல நான் உனக்கு வீட்டை கட்டுறேன். அது மாதிரியே தாங்க சாலமோனுடைய காலத்துல நிறைவேற்றினது. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சுவிசேஷம், புதிய புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக, நம்ம மூலம் தேவ நாம மகிமைப்படத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர்ட்ட அப்படி கேளுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் 36:26 சொல்லு. 26ல இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிச்சுட்டு திரும்ப ஜெபிக்கலாம். எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஐயோ என்னால ஜெபிக்க முடியலையே, நான் அவருக்காக இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியலையே. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அதுல சொல்லப்பட்ட உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து ஜெபிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, இன்னும் மண்டை கிட்டி சேரத்தக்கதாக, இன்னும் உம்மை சார்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு நவமான இருதயத்தை, அதான் சொல்லப்பட்டது உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்களுக்கு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்ட. அதான் அபிஷேகம். ஆண்டவர்ட்ட அபிஷேகத்தை கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி வாழ அவருடைய கிருபையை கேளுங்க. எனக்கு உங்க புதிய பலனை, புதிய அபிஷேகத்தை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஆண்டவர்ட்ட கேளுங்க. நவமான இருதயத்தை தாங்க. சொல்லுமா, ஆண்டவர் எனக்கு நவமான இருதயத்தை தாங்கப்பா. என் உள்ளத்துல அடிக்கடி சோர்வின் ஆவி வருதா, துக்கத்தின் ஆவி வருதா, கவலையின் ஆவி வருதா, பலவீனத்தின் ஆவி வருதா ஆண்டவரே? ஏன்னா அப்படி இருந்தா நீங்க ஜெபிக்க முடியாது. ஆலயத்துல ஆண்டவரை வந்து கனம் பண்ண, வேதத்தை வாசிக்கவோ அப்படியே உங்களை முடக்கி போடும். இல்லை, ஆனா நீங்க எழும்பணும்னா இருதயம் மாறணும், உங்க ஆவி மாறணும். அப்ப அவருடைய ஆவி வரணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட இப்படி விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, இந்த 8வது மாசத்துல அப்படி கேட்போம். ஆண்டவரே எனக்கு நவமான இருதயத்தை தாங்கப்பா. சொல்லுவோமா, நவமான இருதயத்தை கொடுங்கப்பா. சொல்லுவோமா, நவமான இருதயத்தை கொடுங்கப்பா. உங்க புதிதான ஆவியை எனக்குள்ள கட்டளையிடுங்கப்பா. ஏன்னா 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த புதிதான ஆவி வர்றப்ப நீங்களாவே ஆராதனை அப்படின்னா கர்த்தர் சமூகத்துக்கு வர ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தரை பயத்தோடு தேட ஆரம்பிச்சிருவீங்க. வேதத்தை ஆசாசியா வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வேதத்தை தியானிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த வார்த்தையின்படி கை கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்க பிள்ளைகளை வெற்றியா நடத்துறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றலை கொடுப்பாரு. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. ஹல்லேலூயா. அப்ப நவமான இருதயம் இல்லை அப்படின்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? கல்லா இருக்கும். சிஸ்டர் சொல்றாங்க, திண்டுக்கல் தான் கல்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கக்கூடாது? கல்லா இருக்கக்கூடாது. கல்லு அப்படி எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக. அது மாதிரி நமக்கு ஆண்டுடைய வார்த்தை வர்றப்ப அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டு, ஓ ஹல்லேலூயா, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லா இருக்கே, அந்த கல்லான இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம். உங்க வசனத்தின்படி வாழ, உங்க வார்த்தையின்படி வாழ இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுருங்கப்பா. கல்லான இருதயத்தை என்ன செய்யுங்க? எடுத்து போட்டு, அது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க? சதையான, சொல்லுங்க, சதையான இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா. அப்படி அவர் அந்த சதையான இருதயத்தை கொடுக்கிறப்ப அவருடைய கட்டளைகளின்படி நியாயங்களின்படி வாழ உங்களை வைப்பாராம். நீங்களா வைக்கிறதில்ல பாருங்க, அதுல ஆண்டவரே வாழ வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சொல்லப்படுறது, உங்கள் உள்ளத்திலே
புதிதான ஆவி, அதுதான் பரிசுத்த ஆவியானவர், அதுதான் அபிஷேகம், அதான் ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கணும். சொல்லுங்க, அந்நிய பாஷையில ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது எதுக்குன்னா, அந்த கல்லான இருதயம் மாறுறது, அவருக்கு ஏற்ற விதமாக நம்ம இணைந்து பிரயாசப்படுறது, அதுக்கு தான் புதிதான ஆவி. இந்த புதிய மாதத்துல புதிதான ஆவி எனக்குள்ள தாங்கப்பா. நவமான இருதயத்தை தாங்க. நான் இன்னும் குடும்பமா ஜெபிக்க, முடிஞ்சா உபவாசம் எடுத்து கூட ஜெபிக்க, இன்னும் பிற ஆத்துமாக்களை நடத்த, கத்தர் கொடுத்த தரிசனம் இந்த ஊழியத்திலே நிறைவேற, ஊழியரோடு இணைந்து நாங்கள் பிரயாசப்படத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. எங்களை வச்சு நீங்க ஆண்டவரை நிறைவேற்ற போகிற அந்த தரிசனம் நிறைவேற, உங்க ராஜ்யத்தின் மகிமைக்காக, உங்க ராஜ்யத்தின் வேலைக்காக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோக்கமெல்லாம் என்னன்னா, அவருடைய வருகையிலே என்றென்றும் இன்னும் திரளான ஆத்துமாக்களாக, கரை திரையற்ற மணவாட்டி சபையாக, பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையாக, இந்த பந்திக்கு முன்பாக நம்மை நாமே நிதானித்து, ஓ ஹல்லேலூயா, அவர் சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி, அவரை தேடி, ஜெபம் பண்ணி மன்றாடி அப்படியாக நாம் பிரயாசப்படுவோம். ஹல்லேலூயா. என்றென்று அவரோடு வாழத்தக்கதாக கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. ஆமென்.